குட் மார்னிங். நான் அசோக் பேசுகிறேன், சீனியர் ஏரியா சேல்ஸ் மேனேஜர். நார்மலைசேஷன் அப்படிங்கிற இந்த மூணாவது பில்லரில் அடுத்த பார்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் வெயிட் மேனேஜ்மெண்ட். ஸோ லாஸ்ட் செஷன் வந்து நம்ம ப்ரோட்டீன் பவுடர், ப்ரோட்டீனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜரான ஒரு காஸ் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் உடல் பருமன், ஓவர் வெயிட் ஆர் ஒபெசிட்டி. இந்த ரெண்டுத்தினாலுமே நீங்கள் எத்தனை விதமான பாதிப்புகள் ஏற்படுது. இன்ஃபேக்ட் நார்மலைசேஷன் அப்படிங்கும்போது நம்மளுடைய உயரத்திற்கு தகுந்தாற் போல உடல் எடை எப்போதுமே நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அப்போ ஒபிசிட்டி ஆர் உடல் பருமன் அப்படிங்கிறது என்ன? நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சேர்வதனால் எத்தனை விதமான பாதிப்புகள் உடல்ல ஏற்படுறது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓவர் வெயிட், ஸோ அளவுக்கு அதிகமான எடை இருந்தாலும் சரி, அத்தகைய உடல் பருமன் இருந்தாலுமே சரி, இன்னைக்கு எத்தனை விதமான நோய்கள், அதாவது கிரானிக் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்ட் டிசீஸ் ஏற்படலாம், டயபெட்டிஸ் ஏற்படலாம், புற்றுநோய் ஏற்படலாம், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படலாம். ஸோ இது மாதிரி நிறைய நோய்கள் வருவதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா இந்த ஓவர் வெயிட் அண்ட் ஒபிசிட்டி. ஸோ சில ஃபேக்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த ஆல்மோஸ்ட் ஒரு 41 வருஷத்துல, அதாவது 1975 ஆரம்பிச்சு 2016 காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 41 ஆண்டுகள்ல என்ன ஆயிருக்குன்னா, உலகம் முழுக்க உடல் பருமன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 3 மடங்கு வந்து அதிகமாயிருக்கு. ஸோ 2016 மட்டுமே கிட்டத்தட்ட 1.9 பில்லியன் அடல்ட்ஸ் இவங்க ஓவர் வெயிட்டா இருக்காங்க. அதே போல 650 மில்லியன் அடல்ட்ஸ் வந்து இவங்க ஓவர் வெயிட்ல இருக்காங்க ஆர் உடல் பருமனாக இருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் இது 2016 ஒரு டேட்டா. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு. நிச்சயமாக முன்ன இருந்த இந்த டேட்டா விட இன்னைக்கு இன்னும் பல மடங்கு கண்டிப்பாக அதிகம் தான் ஆயிருக்குமே தவிர அதுல இருந்து இன்னைக்கு குறைஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே போலதான் 2016 எடுத்த அந்த டேட்டா படி 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் மட்டுமே கிட்டத்தட்ட 41 மில்லியன் குழந்தைங்க ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2.8 மில்லியன் பீப்புள் உலகம் முழுக்க அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓவர் வெயிட்னாலுமே சரி, இல்லை ஒபிசிட்டி உடல் பருமனாலுமே சரி இறந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு மேஜர் ஃப்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த அளவுக்கு மக்கள் இறப்பதற்கும் சரி, இல்லை உடம்புல சர்க்கரை போன்ற நோய்கள் அதிகமாகுவதற்கும் உடல் பருமன் முக்கியமான ஒரு காரணமாகிறது. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் எடையை எப்போதுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். ஸோ உடல் பருமன் இதை தடுக்கிறதுக்கான விஷயங்கள் எப்போதுமே இருக்கு. அதை சரியான முறையில நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாற்ற ஆரம்பிக்கிறதுனாலே உடல் எடையை நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும். என்னென்ன காரணங்கள்னால உடல் எடை அதிகமாகுது, ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி? முதல் விஷயம் டயட். ஸோ நம்முடைய உணவு பழக்கம் இது வந்து நம்ம எப்போதுமே சீராக வச்சுக்கணும். பிகாஸ் நம்ம உடலுக்கு என்ன தேவை? முக்கியமாக ஊட்டச்சத்துக்கள் தேவை. அப்ப எளிதாக செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல பசி இருக்கும் பொழுது சாப்பிடும். அப்ப நேரத்திற்கு தகுந்தாற் போல சமச்சீரான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள் நம்ம எடுக்கிறதுனால உடல் எடையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்க முடியும். ரொம்ப அதிகமாக ஃப்ரை பண்ண ஐட்டங்கள் இருந்தாலும் சரி, இல்லை இந்த ப்ராசஸ்டு ஃபுட், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இதெல்லாமே நம்ம ரெகுலரா எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இது உடம்புல அதிகமாக கொழுப்பை சேர்க்க ஆரம்பிக்குது. இந்த கொழுப்பு உடல் எடையை அதிகமாயிட்டே வரும். ஸோ மோஸ்ட்லி என்ன ஆகும்னா, இந்த பெரிஃபரல் ஏரியா அப்படின்னு சொல்லி, தட் இஸ் கை பகுதியில் இருக்கலாம், இல்லை கால் பகுதியில், தொடை பகுதியில் இருக்கலாம். வயிறு முக்கியமாக கொழுப்பு அதிகமாக தங்கக்கூடிய இடம் வயிறு பிளஸ் பின்பக்கம். ஸோ இந்த இடத்துல தான் இந்த எக்ஸஸ் அக்யூமுலேஷன் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த கொழுப்பு போய் தங்க ஆரம்பிக்குது. முக்கியமாக ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், கார்டியோ கேர்ல கொழுப்பு அதிகமாகிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், சர்க்கரை நோய் போல் நிறைய நோய்கள் வருவதற்கும் முக்கியமான ஒரு காரணமாகிறது. இரண்டாவது, போதிய அளவுல உடற்பயிற்சி இல்லாததும் உடல் எடை கூடுவதற்கு ஒரு காரணம். ஸோ ஏதோ ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ டெய்லி அட்லீஸ்ட் ஒரு வாக்கிங் போறதோ, இல்லை வீட்டிலே முடிஞ்ச அளவுக்கு நம்மளால ஏதோ சின்ன சின்ன வேலைகள் செய்யறதுனாலுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் கேலரிஸ், அந்த கலோரியை பேர்ன் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் பண்றதுனாலுமே நம்மளுடைய உடல்ல அதிக கொழுப்பு தங்க விடாமல் நம்ம தடுக்க முடியும். பிசிக்கல் டிசபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அதாவது சில உடல் ஊனமுற்றவர்கள், அவங்களால ஆக்டிவிட்டி, எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே அவங்க பண்ண முடியாது. ஸோ ஒன்று படுத்த படுக்கையா இருக்கிறவங்க, இல்லை ஒரே இடத்துல இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கும் என்ன ஆகும்னா, அந்த உடம்பு அந்த கலோரிகளை வந்து எரிக்க முடியாம அது கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்குள்ள தங்க ஆரம்பிக்குது.
ஸோ ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு விதத்தில் வந்து இந்த கொழுப்பை கரைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பிகாஸ் ஏற்கனவே பிசிக்கல் டிசபிலிட்டி இருக்கிறவங்க இது இன்னும் மேற்கொண்டு பாதிப்புகளை அவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது. ஏதோ ஒரு உடல் நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவங்க, ஸோ அதிக உடம்புல எனர்ஜி தெம்பு இல்லாமல் அடிக்கடி மயக்கம் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உடல் எடை ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஒன்ஸ் ஒரு ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னா அது லைஃப் லாங் நம்ம பண்ணிட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மேபி ஏஜிங் ஃபேக்டர்ஸ்ல முன்ன பண்ண மாதிரி இன்னைக்கு நம்மளால பண்ண முடியாம இருக்கலாம். பட் ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம அந்த ஆக்டிவிட்டிஸை செய்ய ஆரம்பிக்கிறதுனால ஸோ அட்லீஸ்ட் எப்போதுமே வெயிட் வந்து ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள நம்ம வச்சிருக்க முடியும். சில உடல் சரியில்லாத ஒரு காரணங்களால என்ன ஆகும், நம்ம எடுக்கக்கூடிய சில மெடிசின்ஸ், எஸ்பெஷலி ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியான மெடிசின்ஸ். ஏன்னா ஸ்டெராய்ட்ஸ் மாதிரியான மெடிசின்ஸ் தொடர்ந்து எடுக்கும்போது வலி இருக்கலாம், இல்லை சொரியாசிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ்ல, ரொமோட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான கண்டிஷன்ஸ்ல. ஸோ மேஜராக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆர்த்ரைட்டிஸ் ஜாயிண்ட் பெயின் இருக்கிற இடத்துலாம் இந்த ஸ்டெராய்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றாங்க. ஸோ ஸ்டெராய்ட்ஸும் என்ன ஆகும்னா உடல் எடையை அதிகமாக்கக்கூடியது. ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். ஸோ மன அழுத்தம் இதை எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லும். ஸோ அதிக மன அழுத்தம் இருந்ததுனால என்ன ஆகும்னா ரொம்ப பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டே இருந்தாலுமே கூட என்ன ஆகுது, உடல் எடை போட ஆரம்பிக்குது. பிளஸ் நம்மளுடைய சுற்றுப்புற சூழல் அண்ட் லைஃப் ஸ்டைல். ஸோ எப்போதுமே உணவு எடுக்கணும் அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு இப்போ நம்ம என்ன எடுக்கிறோம், ஒரு ஆவரேஜா ஒரு 3 வேளை உணவு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த 3 வேலைங்கிறத 6 வேலையா பிரித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ கொஞ்சம் கொஞ்சமா லிமிட்டடா நம்ம எடுக்கிறதுனால என்ன ஆகுது, நம்ம பாடியில லோடு வந்து அதிகமாகாது. அப்போ சரியான மெட்டபாலிசம், செரிமான சக்தியும் வந்து அதிகமாகும். ஸோ அப்போ ப்ராப்பரா அந்த உணவு செரிமானமாக்கப்பட்டு அந்த ஊட்டச்சத்துக்கள் நம்ம உடலும் பயன்படுத்தக்கூடிய அளவுல இருக்கும். ஸோ ஒரே வேளையில் நிறைய நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகும், அப்போ எக்ஸஸா அந்த குளுக்கோஸ் அக்யூமுலேட் ஆகுது. அப்போ உடலுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும்தான் எடுத்துக்கும். மீதியெல்லாம் என்ன ஆகும்னா ஸோ அங்கங்க போய் தங்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் நம்ம எடுக்கக்கூடிய உணவு அது நம்ம உடலுக்கு தேவை, அதாவது என்ன நம்ம ஆக்டிவிட்டி பண்ண போறோமோ அதற்கேற்றாற் போல அந்த உணவு அதிலும் கிடைக்கக்கூடிய கேலரிஸ் இருந்துச்சுன்னா இமீடியட்டா அது உடல் பயன்படுத்த ஆரம்பிக்கும். அது இல்லாம போகும்போது தான் நிறைய பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ 6 வேளையாக இந்த உணவு நம்ம பிரிக்கும் போதும் சரி, எளிதாக செரிமானமாக்கக்கூடிய உணவுப் பொருட்களை பயன்படுத்த வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இத்தனை விதமான காரணங்கள், இதெல்லாம் அன்றாடம் நடக்கக்கூடிய இந்த காரணங்கள், இதனாலேயே உடல் எடை எப்போதுமே நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லாமல் அதிகமாயிடும். ஸோ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அந்த ரேஷியோ படி நம்ம பார்த்தோம். ஸோ 18.5 26. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும்போது தான் அது நார்மல் வெயிட். குறைவாக இருந்தாலும் அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்றோம். அண்டர் வெயிட்டா இருந்தாலுமே நிறைய பாதிப்புகள் உடம்புல ஏற்படலாம். அதே போல ஓவர் வெயிட், தட் இஸ் 30க்குள்ள 26 30க்குள்ள இருந்துச்சுன்னா அது ஓவர் வெயிட். 30 தாண்டிடுச்சுன்னா, இந்த ரேஷியோ படி 30 தாண்டிடுச்சுன்னா அது உடல் பருமன், ஒபிசிட்டி. ஸோ பாடி வெயிட் பேலன்ஸ் எப்போதுமே ரொம்ப முக்கியம். ஆர் அட்லீஸ்ட் அதர்வைஸ் நம்மளுடைய ஐடியல் பாடி வெயிட், அதர் நம்ம ஹைட் தகுந்தாற் போல உடல் எடையை மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறது ஏதோ ஒரு மாசம் 2 மாசம் அப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. லைஃப் லாங் நம்மளுடைய வெயிட் வந்து நம்ம எப்போதுமே ரொம்ப கான்சியஸா நம்ம இருந்துகிட்டே வரும். ஸோ ஜெனரலாகவே நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ இந்த ஒரு 4 months அப்படிங்கும்போது லாக்டவுன், பெருசா ஒரு ஆக்டிவிட்டி இருக்காது, பெரும்பாலும் நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போதே நமக்கு தெரியும் உடம்பு இன்னும் கொஞ்சம் வெயிட் போட்டிருக்கா, இல்லை குறைஞ்சிருக்கா, இல்லை நார்மலா அதே மெயின்டைன் ஆகுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அதற்கேற்றாற் போல இதை குறைக்கிறதுக்கு ஏதோ ஒரு மெத்தட்ஸ் வந்து நம்ம அடாப்ட் பண்றதுனால எப்போதுமே ஒரு பேலன்ஸ்டு பாடி வெயிட்டை நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஏன்னா இது லைஃப் லாங் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளமாக மாற்றக்கூடியது. பிகாஸ் ஓவர் வெயிட் இந்த கண்டிஷனுக்கு போகும்போது என்ன ஆகும்னா இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், சர்க்கரை நோய், நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள், ஈவன் புற்றுநோய், சில பேருக்கு படுத்தவுடனே தூக்கம் கூட வரதில்லை. பிகாஸ் இதுவும் ஓவர் வெயிட்னால ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள். அப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னா அதற்கு ஒரு சிறந்த வழி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடுக்கக்கூடிய உணவோட அளவுகளை லிமிட்டடா எடுக்கிறதுனாலேயே இதை குறைக்க முடியும். தட் இஸ் அதிக கலோரிகள் உடம்புக்குள்ள போகாமல் கிராஜுவலா அப்சர்வ் ஆகக்கூடிய உணவுகளாக நம்ம எடுத்துட்டு வரதுனால, ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு வரதுனால நம்ம உடல் எடையை எப்போதுமே ஒரு பேலன்ஸ்ல நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். பிகாஸ் இவன் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றதுனால கொஞ்சம் உடல் எடையை நம்ம குறைச்சா கூட ஸ்டில் அது நமக்கு ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ். பிகாஸ் எந்த ஸ்டேஜில் இருந்தாலுமே
அதுலேருந்து நம்ம உடல் எடையை நம்ம கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும். அதான் ஒரு பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் நம்ம கையில இருக்கு. சப்போஸ் சில பேருக்கு தைராய்டு ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா தைராய்டில் என்ன ஆகும், இன்கேஸ் தைராய்டு லெவல்ஸ் குறைஞ்சிருந்துச்சுன்னா, தைராக்சின் ஹார்மோன் லெவல் குறைஞ்சிருந்துச்சுனாலுமே வெயிட் வந்து அதிகமாகும். ஸோ அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் நம்ம வெயிட்டை பேலன்ஸ் பண்ணணும். ஸோ வெயிட் பேலன்ஸ் தைராய்டு லெவல்ஸை பேலன்ஸ் பண்ணும். ஸோ தைராய்டு பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நம்ம எடுக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், வெயிட் லாஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் எஃபெக்டிவாக நம்ம பாடியை வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுல சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதனால நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் வெஸ்லிம் ரேஞ்ச். ஸோ ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது எப்போதுமே வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. அண்ட் மோர் ஓவர் ப்ரோட்டீன் பொறுத்த வரைக்கும் நம்முடைய உடல் வளர்ச்சிக்காக தலைமுடி, ஸ்கின்னு, எலும்புகள், ரத்தம், சதை, இந்த மாதிரி எல்லாத்தோட வளர்ச்சி இதை ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் சப்ளிமெண்டேஷன் தேவை. வேற வெஸ்லிம் ரேஞ்ச், ஸோ இந்த வெஸ்லிம் ரேஞ்ச் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன, முக்கியமாக உடல் எடையை குறைக்கிறதுக்காக. ஸோ இந்த 3 ப்ராடக்ட்ஸ், தட் இஸ் வெஸ்லிம் கேப்சூல், வெஸ்லிம் ஷேக் அண்ட் வெஸ்லிம் டீ, இது 3மே வெயிட்டை குறைக்கிறதுக்காக டிசைன் பண்ணப்பட்ட ப்ராடக்ட்ஸ். ஸோ கரெக்டான ஒரு பேலன்ஸ்டு நியூட்ரிஷன், அதாவது நம்ம அன்றாடம் உடலுக்கு தேவைப்படக்கூடிய அந்த பேலன்ஸ்டான ஊட்டச்சத்துக்கள் அதுவும் இழக்காமல் பாதுகாக்கப்படுகிறது. அதே நேரம் நம்ம உடல்ல போதிய எடை குறைப்பு செய்வதற்காகவும் இந்த 3 விதமான ப்ராடக்ட்ஸ் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லிம் கேப்சூல்ஸ். ஸோ வெஸ்லிம் கேப்சூல் இதில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று ஒபன்ஷியா வல்காரிஸ். ஸோ ஒபன்ஷியா வல்காரிஸ் அப்படிங்கிறது இந்த சப்பாத்தி கள்ளி அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, அதுதான் இந்த ஒபன்ஷியா வல்காரிஸ். ரெண்டாவது கார்சினியா கம்போகியா, கொடம்புலி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கார்சினியா. அடுத்து கோலியஸ் ஃபோர்ஷகோலை. ஸோ கோலியஸ் ஃபோர்ஷகோலைங்கிறது ஆயுர்வேதத்தில் பயன்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு ஃபேட் பர்னர். அண்ட் 4வது பைப்பரன். ஸோ பைப்பரன்கிறது வால் மிளகு, ஏற்கனவே குர்குமின் அந்த ப்ராடக்ட்லையுமே இந்த பைப்பரன் ஆட் பண்ணியிருக்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 4 விதமான இன்கிரீடியன்ஸ் இதுதான் வெஸ்லிம் கேப்சூல்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த 4 இன்கிரீடியன்ஸுமே ரொம்ப டிராஸ்டிக்கா வந்து உடல் எடையை குறைக்காம கிராஜுவலா நம்மளுடைய பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உணவு எடுக்கக்கூடிய அளவுகள் இதை குறைக்க வச்சு நேச்சுரல் வேல நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியதா இந்த 4 விதமான இன்கிரீடியன்ஸ். அதே நேரம் நம்ம உடம்புல ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறையும் ஏற்படாமல் தடுக்கக்கூடியதா இந்த 4 விதமான இன்கிரீடியன்ஸ். ஸோ ஒபன்ஷியா வல்காரிஸ் சப்பாத்தி கள்ளி ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒபன்ஷியா இது இருக்கிறதுனால என்ன ஆகுது, பிளட் குளுக்கோஸ் லெவல் ஆர் பிளட் சுகர் லெவல்ஸ் இதை கிராஜுவலா பிளட்ல வந்து ரிலீஸ் ஆகும். ஏன்னா 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஒன்று, சுகர் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, நம்ம பாடி வந்து மேக்ஸிமம் ஃபாஸ்டா யூஸ் பண்ணிச்சுன்னா என்ன சீக்கிரமே பசி எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அடிக்கடி தான் சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். பட் அதே கிராஜுவலா சுகரோட அப்சார்ப்ஷன் இருந்துச்சுன்னா ஆர் உணவு டைஜஸ்ட் ஆகி அதுலேருந்து குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் கிராஜுவலா நடக்கும்போது என்ன ஆகுது, ஸோ ஒரு கண்டென்ட்மெண்ட் இருக்கும், லைக் ஓகே ஃபுல்ஃபில்மெண்ட், இனிமேல் நம்ம பசிக்கல, இன்னும் கொஞ்ச நேரம் தாங்கும், ஸோ உடனே நம்ம உணவு எடுக்க வேணாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுறோம் இல்லையா. ஸோ அதுதான் என்ன பண்ணும், அந்த கிரேவிங்ஸ். ஸோ உடனே ஏதாவது ஒன்று சாப்பிடணும், பசி ஏதோ ஒன்று சாப்பிடணும் அப்படின்னு வயிறு வந்து ஃபில் பண்ணாம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த டைம் மேனேஜ்மெண்ட்லயும் நம்ம பண்றதுக்கு உதவியா இருக்கக்கூடியது ஒபன்ஷியா வல்காரிஸ். ஸோ நேச்சுரலாகவே நம்ம பிரெயின்ல இருக்கக்கூடிய இந்த கண்ட்ரோல் அப்படைட் சென்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டெம், அந்த நம்ம மூளையோட ஸ்டெம் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்ல இருக்கக்கூடிய இந்த அப்படைட் சென்டர், இதுல இருந்து என்ன ஆகுதுன்னா வயிறுக்கு அந்த ஃபுல்னஸ் இது இருக்கிறதுனால ஸோ அடிக்கடி உணவு எடுக்கணும் அப்படிங்கிறத டோட்டலா கண்ட்ரோல் பண்ண முடியும். கார்சினியா, ஸோ கார்சினியாங்கிறது கொடம்புலி. இந்த கொடம்புலி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேட் பர்னர். இன்னைக்கு மார்க்கெட்ல எத்தனை விதமான ஃபேட் பர்னர்ஸ் வந்து கார்சினியாவை பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கார்சினியா எடுக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது கொழுப்பை உருவாக்கக்கூடிய என்சைம்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதிகமா எக்ஸஸ் கொழுப்பு நம்ம பிளட்ல சேர விடாமல் தடுக்கக்கூடியது ஆர் அக்யூமுலேஷன். ஸோ கை பகுதியிலையோ இல்லை கால் பகுதியில இல்லை வயிறுல, ஸோ இந்த இடத்துல அந்த எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் செட்டில் ஆகாம அதை பாடி யூஸ் பண்ணக்கூடிய தன்மையை கொடுக்கக்கூடியது கார்சினியா. அதே போலதான் செரட்டோனின் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ பிரெயின்ல செரட்டோனின் அப்படிங்கிற இந்த ஹார்மோன் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. செரட்டோனின் எக்ஸஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் அதிகமாகும். ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது நம்மளுடைய எமோஷன்ஸ் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது.
ஸோ அதையுமே என்ன சொல்லுவோம், அது எமோஷனல் ஈட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் சில பேருக்கு என்னாங்கன்னா அதிக கோவம் இருந்துச்சுன்னா உடனே பசிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே பசிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அழுதாலும் சரி, இல்லை ரொம்ப சிரிச்சாலும் சரி, என்ன ஆகுதுன்னா எமோஷன்ஸ் வந்து இமீடியட்டா நம்மளுடைய அப்படைட் சென்டர் அதை ட்ரிகர் பண்ணும். அப்போ ஏதோ ஒன்று சாப்பிடணும், ஸோ திரும்ப ரீஃபில் பண்ணும் அப்படின்னு நமக்கு தோணும். வெரஸ் கார்சினியா ஒன்று ஃபேட் மாலிகூல்ஸை பிளாக் பண்ணுது, ரெண்டாவது அப்படைட் சென்டரையுமே கண்ட்ரோல் பண்றதுனால அந்த எமோஷனல் ஈட்டிங் இதுவும் கண்ட்ரோல் ஆகும். மூன்றாவதா கோலியஸ் ஃபோர்ஷகோலே. ஸோ ஆயுர்வேதத்துல பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவர வகை. இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு எல்லாமே எரிச்சு எனர்ஜியாக மாற்றக்கூடியது. ஸோ மெயினா எக்ஸஸ் ஃபேட் அக்யூமுலேஷன் ஒரு எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இந்த கைப்பகுதி. அதனால தான் பொதுவாக என்ன சொல்லுவாங்க, இந்த ஒர்க் அவுட் பண்ண ஜிம்ல எல்லாம் இப்போ ஒர்க் அவுட் பண்றாங்க, பாடி பில்டிங் பண்ண போறாங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, இந்த எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இது எல்லாமே பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ சில பிசிக்கல் ஆக்டிவிட்டி, சைக்கிளிங் பண்றது, த்ரெட்மில் போடுறது அண்ட் மினிமம் வெயிட்ஸ்ல ஸோ நம்ம பாடி இருக்க எல்லா மசில்ஸ்க்கும் இந்த ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஸோ அந்த ஃபேட் எல்லாமே பாடி யூஸ் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ தேவையான அளவுக்கு அது பயன்படுத்தி மீதி எல்லாமே த்ரூ ஸ்வெட் மூலமாக பாடியை விட்டு வெளியில வந்துடும். நாலாவது பைப்பரின். ஸோ பைப்பரின் வால்மிளகு இது நம்ம பாடி மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ மெட்டபாலிசம் இருக்கிறதுன்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் நம்ம எடுக்கக்கூடிய உணவு அது முறையாக செரிமானமாகி ஊட்டச்சத்தா மாறணும். அந்த ஊட்டச்சத்துக்களை முழுமையாக செல்களுக்குள்ள போய் சேரும், செல்கள் பயன்படுத்தும். அதனாலதான் பைப்பரின் இது இருக்கிறதுனால அவைலபிலிட்டி. பிகாஸ் இப்ப என்ன ஆகும், இப்போ கரெக்டா செல்ஸ்க்கு வந்து தேவைப்படக்கூடிய நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து போய் சேரலன்னா திரும்ப நமக்கு என்ன ஆகும், அந்த பிரெயினுக்கு ஒரு கண்ட்ரோல் போகும். என்ன அப்படின்னா காலியா இருக்க செல்ஸ்க்கு வந்து இப்போ நியூட்ரிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த எக்ஸஸ் ஈட்டிங் ஸோ இன்னும் நம்ம நிறைய சாப்பிட ஆரம்பிப்போம். பிகாஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஒன்ஸ் இந்த நியூட்ரிஷன் அவைலபிலிட்டி வந்து செல்ஸ்குள்ள போதிய அளவில் கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபில்லிங் நடக்குது. ஸோ அதிகமாக நம்ம உணவு எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படாது. வெயிட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஈவன் இன்ஃப்ளமேஷன், ஸோ உடல் உறுப்புகள்ல அந்த வீக்கம் ஏற்படாமல் தடுக்கக்கூடியது பைப்பரின். ஸோ இந்த 4 விதமான இன்கிரிடியன்ஸ் இது சேர்ந்தது தான் வெஸ்லிம் கேப்சூல்ஸ். வெஸ்லிம் கேப்சூல் ஒரு நாளைக்கு காலையில மட்டும் எடுத்தாலே போதும். ஸோ காலையில 1-2 கேப்சூல்ஸ் ஆர் 2-3 கேப்சூல்ஸ். ஸோ 1-3 கேப்சூல்ஸ் வரைக்கும் ஓவர் வெயிட்டா இல்லை ஒபிசிட்டியா உடல் எடை அந்த ரேஷியோ பிஎம்ஐ ரேஷியோல எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி 2-3 கேப்சூல்ஸ் வரைக்கும் ஒரு நாளைக்கு கன்சியூம் பண்ணலாம். ஸோ பெஸ்ட் டைம் எப்போ அப்படின்னா காலைல எந்திரிச்ச உடனே 2-3 கேப்சூல்ஸ் எம்டி ஸ்டொமக்ல எடுத்துட்டு வரலாம். ஆர் இன்கேஸ் மார்னிங் எந்திரிச்ச உடனே கேப்சூல்ஸ் எடுக்க மறந்துட்டீங்கன்னாலும் நோ இஷ்யூஸ். சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெஸ்லிம் கேப்சூல்ஸ் எடுத்துட்டு வந்துடலாம். ஸோ வெயிட் மேனேஜ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் கட்டாயம் எடுக்க வேண்டியது வெஸ்லிம் கேப்சூல்ஸ். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்லிம் ஷேக். ஸோ வெஸ்லிம் ஷேக்ல இருக்கக்கூடியது எக்ஸலண்டான ஒரு மேங்கோ ஃபிளேவர். ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் மெக்கானிசம் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா இந்த கலோரி கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லி, அதாவது அளவுக்கு அதிகமாக உணவு எடுக்கிறதோ இல்லை அதிகம் கலோரிகள் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் அதிகமாக எடுக்கிறதோ இல்லை அதிகம் எண்ணெயில பொரிச்ச ஐட்டம்ஸ் இல்லை அதிக நான்வெஜ் எடுக்கிறது, இது எல்லாமே என்ன ஆகும்னா கொலஸ்ட்ரால் லெவல்ஸை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதிகமாகவும் உடல் எடை ஏறிக்கிட்டே போகுது. ஸோ பெஸ்ட் வே உடல் எடையை குறைக்கிறதுக்கு நம்ம எடுக்கக்கூடிய உணவுல தேர்ந்தெடுத்து அதிக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளா எடுக்கணும். அதே போல அதிகம் எண்ணெயில இருக்கக்கூடிய ஆயில் வேணும் தான். ஸோ ஆயில் வந்து மெயினாக நம்ம பாடியில லூப்ரிகேட் பண்ணக்கூடியது, பட் அளவுக்கு அதிகமாக. அதே போல ஈவன் இப்போ ரைஸ் பிரான் ஆயில் மாதிரி ஆலிவ் ஆயில் மாதிரி நல்ல எண்ணெய்களை வந்து நம்ம சமையல்ல பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வெஸ்லிம் ஷேக்கோட பேசிக் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த உணவு அளவுக்கு அதிகமாக உணவு எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணி ஸோ பாடியில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஃபேட் இதெல்லாமே பர்ன் பண்ண ஆரம்பிக்கிறதுனால உடல் எடையை குறைக்க முடியும். ஸோ நியூட்ரிஷன் ஊட்டச்சத்து பற்றாக்குறைகளுமே ஏற்படாம இதுல கம்ப்ளீட்டா என்னென்ன ரெக்கமெண்டட் டயட்டரி அலவன்சஸ் ஒரு நாளைக்கு நம்ம ஊட்டச்சத்துக்கள் தேவையோ ஸோ அதை பேலன்ஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டதான் இந்த வெஸ்லிம் ஷேக்.
ஸோ உடல் எடையை வந்து எப்போதுமே பேலன்ஸ்ல இருக்கணும், கண்ட்ரோல்ல இருக்கணும், உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ப்ராடக்டா இருக்கக்கூடியது வெஸ்லிம் ஷேக். பிகாஸ் இது நேச்சுரலாக பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஏன்னா இன்ஃபேக்ட் சில பேர் என்கிட்ட கேட்பாங்க, லைக் சார் இந்த மாதிரி இந்த கம்பெனி வந்து இவங்க மெயினா இதுக்கு தான் வெயிட் மேனேஜ்மெண்ட் ஒரு வெயிட் லாஸ்க்கு அவங்க ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கும் நம்மளோட இதுலயும் வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை எடுத்தா வந்து ரொம்ப ஃபாஸ்டா வெயிட் குறையுது, பட் நம்மளது வந்து கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னு சொல்லி. ரொம்ப ஹெல்த்தியான விதம் உடல் எடையை குறைக்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று கேலரிஸ், நம்ம உணவு கண்ட்ரோல் பண்றது, பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஸோ தட் உடம்புல இருக்கக்கூடிய இந்த கொலஸ்ட்ரால் இதை பர்ன் பண்றதுக்கான ஒரு சிஸ்டம் இது நம்ம அடாப்ட் பண்றது, ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவுகள் வந்து நம்ம பயன்படுத்து. இதுதான் நேச்சுரல் வே வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்காக. ஸோ மார்க்கெட்ல சில கம்பெனிஸ் வந்து வெயிட் மேனேஜ்மெண்ட் ஒரு வெயிட் லாஸ்க்குன்னு கொடுக்கக்கூடியது எல்லாமே சில காம்பினேஷன்ஸ் கொடுக்குறாங்க. இன்ஃபேக்ட் அந்த காம்பினேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் டிராஸ்டிக்கா பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகுது. அதே மாதிரி அதை நீங்க ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா திரும்பவும் பாடி வெயிட் ஏற ஆரம்பிக்கும். ஸோ எப்போதுமே அதுக்கு வந்து ஒரு அடிக்ஷன் மாதிரி போயிடும். ஸோ அது பண்ணாம நேச்சுரல் வேல, ஸோ நம்மளுடைய அன்றாட ஆக்டிவிட்டிஸ் மூலமாக நம்ம பாடி வெயிட்டை குறைக்கிறது தான் ஒரு பெஸ்ட் மெத்தட். ஸோ வெஸ்லிம் ஷேக் இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ ஒரு நாளைக்கு நம்ம உணவுகள் என்னென்ன தேவை, ஒன்று ப்ரோட்டீன்ஸ் வேணும், விட்டமின்ஸ் வேணும், மினரல்ஸ் வேணும், அண்ட் ஃபைபர் நார் சத்துக்கள் அதிகமாக வேணும், அண்ட் குறைஞ்ச அளவில் கார்போஹைட்ரேட்ஸ் நமக்கு தேவை. ஸோ இதோட ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வெஸ்லிம் ஷேக். பிகாஸ் வெஸ்லிம் ஷேக் ஒரு ஸ்கூப் அப்படின்னு சொல்லி தட் இஸ் 30 கிராம் அந்த கண்டெய்னர்லயே அந்த ஸ்கூப் இருக்கும். ஸோ அந்த ஸ்கூப் ஃபுல்லா எடுத்துட்டு ஒரு கிளாஸ், அதாவது 200 ml பால்ல, முக்கியமாக அந்த பால் வந்து கொழுப்பு இல்லாத பாலா இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட்ல ஸ்கிம்டு மில்க் ஆர் டோன் மில்க் இது கிடைக்குது. ஸோ அந்த பால்ல ஒரு ஷேக் ஒரு ஸ்கூப் ஃபுல்லா 30 கிராம்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்துடும். இதன் மூலமாக அந்த 30 கிராம், அதாவது ஒரு வேலைக்கு நம்ம எடுக்கக்கூடிய இந்த வெஸ்லிம் ஷேக் என்னென்ன கிடைக்கும்னா கிட்டத்தட்ட ஒரு 104 கிலோ கேலரிஸ் எனர்ஜி கிடைக்குது. ஒரு 10 கிராம் வரைக்கும் புரதச்சத்து இதுல கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 கிராம் வரைக்கும் நார் சத்து இதுல கிடைக்குது. பிளஸ் 22 விதமான விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இதோட கம்ப்ளீட் காம்போசிஷன் ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்துக்களை காம்ப்ரமைஸ் பண்ணாம, ஸோ முழுமையாக ஒரு பக்கம் ஊட்டச்சத்துக்கள் நம்ம கிடைக்குது, ரெண்டாவது உடல் எடையை குறைக்கிறதுக்கான தன்மையும் வெஸ்லிம் ஷேக்ல இருக்கு. ஸோ வெஸ்லிம் ஷேக் இதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெல்த்தியான பாடி வெயிட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன், ஏன்னா அதிக கேலரிஸ் வந்து ஆட் ஆகாது. குளுக்கோஸ் எக்ஸஸ் ஆச்சுனால என்ன ஆகும், ஈவன் டயபெட்டிக் மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரலாம். ஸோ குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் கிராஜுவலா இருக்கிறதுனால அதிக எடை வந்து ஏறாது. ஆர் பசி, ஸோ அடிக்கடி வந்து பசி எடுக்குது, சாப்பிடணும்னு சொல்லி அந்த கிரேவிங்ஸ் இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது வெஸ்லிம் ஷேக். ஸோ அதிக நேரம் வயிறு எப்போதுமே ஃபுல்லா இருக்கிறதுனால, தட் இஸ் பசி இல்லை அப்படிங்கும் போது, ஸோ பிரெயின் என்ன பண்ணாது, நம்ம பாடி கண்ட்ரோல் கொடுக்காது. தட் இஸ் திரும்ப சாப்பிடணும், வயிறு எம்டி சாப்பிடணும் அப்படின்ட்டு அந்த ஃபீல் வந்து ஏற்படாது. ஏன்னா மேக்சிமம் டைம் வந்து நம்ம வயிறு வந்து எப்போதுமே ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள், விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே இருக்கிறதுனால செரிமான சக்தியும் அதிகமாகுது அண்ட் ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷனும் அதிகமாகும். புரதச்சத்துக்கள் தேவையான அளவு இதுல புரதச்சத்துக்கள் இருக்கிறதுனால ஸோ பாடி பில்டிங் ஆர் பாடியில அந்த growth அண்ட் டெவலப்மெண்ட் எதையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது வெஸ்லிம் ஷேக். ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், ஸோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் அப்படிங்கிறது இந்த மைக்ரோ நியூட்ரிஷன், இது ஆல்வேஸ் நம்ம பாடிக்குள்ள ஒரு கேட்லிஸ்ட் மாதிரி இது ஃபங்க்ஷன் ஆகும். பிகாஸ் நம்ம உடம்புல எத்தனை விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸோட சப்போர்ட் வேணும். ஸோ அதுவுமே தேவையான அளவு இருக்கக்கூடியதான் வெஸ்லிம் ஷேக். வெஸ்லிம் ஷேக் 30 கிராம்ஸ் 200 ml பால்ல மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். அண்ட் முக்கியமாக ஒருவேளை உணவுக்கு பதிலாக வெஸ்லிம் ஷேக் எடுக்கணும். ஸோ இதற்கு நிறைய சப்ளிமெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம், இது பிஃபோர் ஃபுட் ஆஃப்டர் ஃபுட் அப்படின்னு பார்த்தோம். பட் வெஸ்லிம் ஷேக் பொறுத்த வரைக்கும் இது பிஃபோர் ஆஃப்டர் ஃபுட் கிடையாது, இதுதான் ஃபுட்டே. ஸோ ஏதோ ஒரு வேளை, இப்போ 3 வேளை நம்ம சாப்பிட்றோமா, அந்த 3 வேளைக்கு ஏதோ ஒரு வேளை உணவு எடுக்காம அதுக்கு பதிலாக ஒரு 200 ml பால்ல ஒரு ஃபுல் ஸ்கூப் 30 கிராம்ஸ் வெஸ்லிம் ஷேக் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்தாலே போதும்.
பெஸ்ட் திங் வெஸ்லிம் ஷேக் வந்து பாலில் கலந்து சாப்பிட்டா அந்த மேங்கோ டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். இன்கேஸ் பால் வந்து ஸ்கிம்டு மில்க் இல்லை டோன் மில்க் வந்து வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க வாட்டர்லையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். பட் ஒரே ஒரு காஷன் என்ன அப்படின்னா, பால் இல்லை வாட்டர் எது யூஸ் பண்ணாலுமே ரெண்டும் சூடா இல்லாம பார்த்து, ஐதர் நார்மல் டெம்பரேச்சர்ல இருக்கக்கூடிய பால் இல்லை வாட்டர்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கோல்டு வாட்டர்ல இல்லை கோல்டு மில்க்ல வந்து வெஸ்லிம் ஷேக் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏதோ ஒருவேளை உணவுக்கு பதிலாக வெஸ்லிம் ஷேக் எடுத்துட்டு வரும். அடுத்ததான் வெஸ்லிம் டீ. ஸோ மோஸ்ட்லி நம்ம வெளியில ஆக்டிவிட்டிஸ், ஏன்னா இப்போ நம்ம நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு நம்ம இருக்கும்போது நம்மளோட அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸ் வந்து நிறையா இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் நம்ம வெளியில போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒன்று தாகத்தை தணிக்கிறதுக்காக, ஆர் பசியை பேலன்ஸ் பண்றதுக்காக, ஆர் ஈவன் எனர்ஜிக்காக, ஸோ ஏதோ ஒரு ஹெல்த் ட்ரிங்க் ஆர் சம்திங் நமக்கு வந்து எனர்ஜைஸ் பண்றதுக்கு ஏதோ ஒரு ட்ரிங்க் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அது டீ இருக்கலாம், காஃபி இருக்கலாம், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இருக்கலாம், கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது எல்லாத்தையுமே இப்போ டீ காஃபிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் நம்ம கிடைக்கக்கூடிய பிளெண்ட் எல்லாமே இந்த குவாலிட்டியான பிளெண்டு கிடையாது. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டி பிளெண்ட் எல்லாமே என்ன ஆகுது, எக்ஸ்போர்ட் ஆகும். ஸோ அந்த 4th 5th கிரேடு இருக்கக்கூடிய டீ லீவ்ஸ் காஃபி பீன்ஸ், ஸோ இதுதான் மோஸ்ட்லி இன்னைக்கு நம்ம வெளியில போனால் நம்ம கிடைக்கக்கூடிய டீ காஃபியில் இருக்கக்கூடியது. ப்ளஸ் அதில் ஆட் பண்ணக்கூடிய ஒயிட் சுகர், ஏன்னா ஒயிட் சுகர் அகைன் இதுவும் கேலரிஸை ஆட் பண்ணும். ஒரு ஈவன் இந்த டீ காஃபி பவுடரே இன்னைக்கு நிறையா அடல்ட்ரேட்டட் கலப்படம் இருக்கக்கூடியதான் இன்னைக்கு கிடைக்குது. அதே போல பால். ஸோ அந்த பாலையுமே அகைன் என்ன ஆகுது, ஒரு நாள் முழுக்க என்ன பண்ணிருப்பாங்க, அதே இதில் இந்த பாலை ஃபுல்லாக சுட வச்சு அதுல தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ எந்த வகையிலுமே இது ஹெல்த்தி கிடையாது. அதே போல ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் ஆர் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இல்லை கோல்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே இது எல்லாமே கார்பனேட்டடா இருக்கும். ஸோ கார்பன் அகைன் என்ன ஆகுனா கேலரிஸ் வெயிட் கெயினை வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா நம்ம கையில் இருக்கக்கூடியதான் இந்த வெஸ்லிம் டீ. ஏன்னா வெஸ்லிம் டீல இருக்கக்கூடியது கிரீன் டீ, கிரீன் காஃபி அண்ட் கார்சினியா. அது மட்டும் இல்லை, இதுல இருக்கக்கூடிய அந்த ஃப்ளேவர் எக்ஸலண்டான ஹனி லெமன் ஃப்ளேவர். ஸோ ஜென்ரலாகவே எல்லாருக்குமே தெரியும் ஹனி லெமன் இது ரெண்டுத்துக்குமே எம்டி ஸ்டொமக்ல டெய்லி கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணும்போது என்ன ஆகுது, இது எக்ஸஸ் கேலரிஸ் ஆர் எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இதை வந்து பர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் அந்த டேஸ்ட்டுக்காக மெயினாக ஹனி லெமன் டேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 இன்கிரீடியன்ஸோட அட்வான்டேஜஸ் என்ன? கிரீன் டீ. ஸோ நிறைய பேருக்கு கிரீன் டீ சாப்பிடக்கூடிய இந்த ஹேபிட் இருக்கும். ஸோ கிரீன் டீ எடுக்கிறதுனால இது ஏஜிங்கோட சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ வயோதிகத்தன்மை எக்ஸ்டர்னலா மட்டும் இல்லாமல் இன்டர்னலுமே உடல் உறுப்புகளில் இந்த வயோதிகம் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய. ரெண்டாவது பாடி மெட்டபாலிசம். ஸோ செரிமானம் நல்ல முறையில் இருக்கும், ஊட்டச்சத்துக்களோட அப்சார்ப்ஷனும் சரியாக இருக்கு. அப்போ அந்த கிரேவிங், ஸோ சாப்பிட்டே இருக்கும் சாப்பிடணும்ட்டு கிரேவிங் வராமல் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய. கிரீன் டீ இது பெஸ்ட் ஸ்ட்ரெஸ் ரிலீவர் ஆர் பிரெயின்ல இருந்து செரட்டோனின் இந்த ஹார்மோனோட ரிலீஸ் இது பேலன்ஸ் ஆகிறதுனால ஸோ அகைன் அந்த ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் நம்ம பசியை தூண்டாம கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. அண்ட் கிரீன் டீ ஆல்வேஸ் மென்டல் அலர்ட்னஸ், தட் இஸ் புத்திசாலித்தனம் புத்தி கூர்மை இதை கொடுக்கக்கூடியது கிரீன் டீ. கார்சினியா பத்தி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். தட் இஸ் கொழுப்பை உருவாக்கக்கூடிய என்சைம்ஸ் இதை கண்ட்ரோல் பண்றதுனால ஸோ எக்ஸஸ் ஃபேட் அக்யூமுலேஷன் ஆர் எக்ஸஸ் ஃபேட் ப்ரொடக்ஷன் இது ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கார்சினியா. ஸோ இன்ஃபேக்ட் கேரளாவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கார்சினியா இந்த கொடம்புளி அப்படிங்கிறது டெய்லி சமையலையே இது ஃபுல்லாக யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேட் பர்னர். அதே மாதிரி இந்த எமோஷனல் ஈட்டிங், ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது ஆர் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா நம்ம பசி அதிகமாகும். ஸோ இந்த பசியோட லெவல்ஸை இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது கார்சினியா. மூன்றாவதா கிரீன் காஃபி. ஸோ கிரீன் காஃபி இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ நம்ம உடம்புல நச்சுப்பொருள் உற்பத்தி ஆகாமல் தடுக்கக்கூடியது எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்னு சொல்லும். அதே போல நேச்சுரலாக அப்பிடைட் சப்ரசன்ட், பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஈவன் கிரீன் காஃபி மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ எனர்ஜி லெவல்ஸ், ஏன்னா நம்ம டீ எடுத்துக்கிட்டாலே வெஸ்லிம் டீ எடுத்துக்கிட்டாலே என்ன ஆகுதுன்னா இமீடியட்டா அந்த எனர்ஜி லெவல்ஸ் வந்து பூஸ்டப் ஆகுது. ஸோ நம்ம வெளியில போயிட்டு டீயோ காஃபியோ இல்லை கூல் ட்ரிங்க்ஸ் ஆர் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு பெஸ்ட் திங் நம்ம வெஸ்லிம் டீ வந்து எடுத்துட்டு வரலாம். ஸோ கிரீன் காஃபிக்கும் இருக்கக்கூடிய இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஃபேட் பர்னிங் மெத்தட்.
ஸோ அகைன் டீ இதுவுமே என்ன ஆகுது, நேச்சுரல் ஃபார்ம்ல நம்ம உடல் எடையை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. ஸோ வெஸ்லிம் டீ ஒரே ஒரு ஸ்கூப், தட் இஸ் 5 கிராம் அந்த ஸ்பூன் அதுலேயுமே இருக்கும். ஆர் அதர்வைஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டீங்கனாலுமே அது நார்மலாக 5 கிராம்ஸ் வரும். ஸோ இந்த 5 கிராம்ஸ் 180 ml வாட்டரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு வரும். ஸோ டீயை பொறுத்த வரைக்கும், வெஸ்லிம் டீயை பொறுத்த வரைக்கும் ஹாட் வாட்டராகவும் இருக்கலாம், கோல்டு வாட்டராகவும் இருக்கலாம், இல்லை நார்மல் வாட்டராகவும் இருக்கலாம். எதில் வேணாலுமே டீயை மிக்ஸ் பண்ணலாம். இதுலேயே வந்து ப்ரீமிக்ஸ்டா ஹனி லெமன் ஃப்ளேவர் அண்ட் சுகர் இது எல்லாமே இருக்கிறதுனால தனியாக இதில் பால், சர்க்கரை எதுவுமே சேர்க்க வேண்டாம். இன்ஸ்டன்ட் எனர்ஜி ட்ரிங்க் ஆஸ் வெல் அஸ் நம்ம உடல் எடையுமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது, ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கக்கூடியதான் இந்த வெஸ்லிம் டீ. ஸோ வெஸ்லிம் டீ எப்போல்லாம் எடுக்கலாம்னா, ஸோ ஒரு நாளைக்கு நம்ம நேச்சுரலாகவே ஒரு 3 times டீ காஃபி ஏதாவது நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஸோ அந்த டீ காஃபிக்கு பதிலாக வெஸ்லிம் டீ வந்து எடுத்துகிட்டு வரோம். 200 கிராம்ஸ் இந்த டப்பாவில் இருக்கு. ஜஸ்ட் ஒரு நாளைக்கு 5 கிராம் மட்டும் எடுத்துகிட்டு வந்தாலே போதும். ஸோ வெஸ்லிம் டீயோட பெனிஃபிட்ஸ் அகெயின் இதுவும் மெட்டபாலிசம், தட் இஸ் செரிமான சக்தியை அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ பசிக்காகவோ தாகத்திற்காகவோ இல்லை எனர்ஜிக்காகவும் நம்ம எடுக்கக்கூடிய மற்ற கார்பனேட்டட் ஆர் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவ். அதே போல் பெஸ்ட் ஃபேட் பர்னிங். ஸோ வெஸ்லிம் ஷேக் மட்டும் இல்லாமல் ஈவன் வெஸ்லிம் டீயுமே உடம்புல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு இதெல்லாமே எரிச்சு எனர்ஜியாக மாற்றக்கூடியது. அண்ட் வெயிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒபீஸா இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, நார்மல் விட அதிகமாக இருக்கிறவங்க, ஸோ இவங்க எல்லாமே அதை குறைக்கிறதுக்காகவும் வெஸ்லிம் டீ யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஸோ உடல் எடை அதிகம், ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி அப்படிங்கும்போது ரொம்ப குண்டா இருக்கிறவங்க மட்டும்தான் வெயிட் ஒபீஸா இருக்காங்க இல்லை ஓவர் வெயிட்டா இருக்காங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஈவன் இன்னைக்கு நம்மள நிறைய பேரே நம்ம ஹைட்டுக்கு தகுந்தாற் போல வெயிட் வந்து கிடையாது. ஸோ அந்த ஹைட்டுக்கு தகுந்தாற் போல உடல் எடையை பேலன்ஸ் பண்றதுக்காகவும் நம்முடைய வெஸ்லிம் ப்ராடக்ட்ஸ், வெஸ்லிம் கேப்சூல், வெஸ்லிம் ஷேக் அண்ட் வெஸ்லிம் டீ 3 ப்ராடக்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. ஸோ வெயிட் லாஸ் குறைக்கணும் அப்படிங்கும்போது சில ஜெனரல் டிப்ஸ் இதில் இருக்கு. ஓவர் வெயிட் ஆர் ஒபிசிட்டி இந்த கண்டிஷன்ஸ்லேருந்து ஹைட்டுக்கு தகுந்தாற் போல உடல் எடையை கொண்டு வரதுக்கு மெயின் திங் நம்ம பாடியில் ஈவன் தோ 70% வந்து ஃப்ளூயிட்ஸ், ஸோ வாட்டர் இருந்தால் கூட பட் அகெயின் அந்த ரீஃபில் கரெக்டான ரீஃபில் நடக்கணும். ஸோ அந்த ரீஃபில் நடந்துச்சுன்னா தான் என்ன ஆகுது, லிவர் ஃபங்க்ஷன், ஹார்ட் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும். ஒரு ஈவன் எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் ஆர் ஃபேட்டோட அக்யூமுலேஷனை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். ஸோ இதுக்குமே ஒரு கால்குலேஷன் இருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் ஆவரேஜா வாட்டர் இன்டேக் ஒரு நாளைக்கு 3 to 4 liters நம்ம எடுக்கணும். அதே போல எப்போதுமே அட் அ டைம் வந்து நிறைய வாட்டரும் லோட் பண்ணாதீங்க. தட் இஸ், ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க காலையில் எந்திரிச்சோன்னா நான் 1 லிட்டர் தண்ணி மொத்தமாக குடிப்பேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஏன்னா பிகாஸ் அட் அ டைம் நீங்க 1 லிட்டர் வாட்டர் குடிச்சிங்க அப்படின்னா கிட்னியில் லோட் அதிகமாகும். ஸோ கிட்னியோட ஃபங்க்ஷன் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அதனால கிராஜுவலா, ஸோ அப்பைக்கப்போ அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, ஒரு கிராஜுவலா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 2 glasses இல்லை 3 glasses அந்த மாதிரி தண்ணி குடிச்சிட்டே வாங்க. ஸோ அந்த ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்துச்சுனாலே போதும். அதிக கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகள், ப்ராசஸ் பண்ணப்பட்ட உணவுகள், எண்ணெயில அதிகம் செய்யக்கூடிய உணவுகள், ஸோ ஒயிட் பிரெட், பாஸ்தா இந்த மாதிரி கேலரிஸை ஆட் பண்ணக்கூடிய உணவுகள் இது எல்லாமே டோட்டலாக அவாய்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய பச்சை காய்கறிகள், பழங்கள் இதை கன்சியூம் பண்ணுங்க. நான்வெஜ் ஐட்டம்ஸையும் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. ஸோ உணவு எடுக்கும்போது ஸ்பிளிட் பண்ணி 3 வேளை இல்லாமல் 6 வேளை உணவாக பிரிச்சு அப்பக்கப்போ எவ்ரி 4 hours ஆர் 3 hours ஒன்ஸ். ஸோ லைட் ஃபுட், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட், இந்த மாதிரி உணவு எடுக்கிறதுனால என்ன ஆகுது, ஒரு பக்கம் திடீர்னு எக்ஸஸா அந்த கொலஸ்ட்ரால் ஆர் குளுக்கோஸ் லெவல்ஸ் பாடியில ரைஸ் ஆகாது. ஏன்னா பாடிக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர் யூட்டிலைசேஷன் ஆனிச்சுனா கூட ஸோ இது எக்ஸஸா நம்ம உடல் எடையை ஏறாமல் தடுக்க முடியும். ஸோ எப்போதுமே கையில் அது ஒரு ஹெல்த்தியான ஃபுட் வச்சிருங்க. ஸோ பசி எடுத்தினாலும் வயிறு பட்டி போடக்கூடாது. ஈவன் சில பேர் என்ன பண்ணுவாங்க, டயட்ல இருக்கு அப்படின்னு சொல்லி எதுவுமே சாப்பிடாமே இருப்பாங்க. ஒரு மார்னிங் எஸ்பெஷலி பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்போதுமே பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது. ஸோ
டெஃபினட்டா காலையில ராஜா மாதிரி நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் லஞ்ச் ஆர் ஈவன் டின்னர். ஈவன் டின்னர் ஸ்கிப் பண்ணா கூட எந்த விதமான ப்ராப்ளமும் கிடையாது. பட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எப்போதுமே அவாய்ட் பண்ணாது. ஸோ நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவு அண்ட் 32 பல் இருக்கையா, ஸோ ஒரு பல்லுக்கும் ஒரு டைம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய் எடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா, ஸோ 32 டைம்ஸ் சூ பண்ணி, ஏன்னா உணவு எப்போதுமே அதை அரைச்சி கூழாக்கி உள்ள தள்ளணும். அப்பதான் ஈஸியா வயிறுல போய் அது டைஜஸ்டும் ஆகுது, அந்த நியூட்ரிஷனோட அப்சார்ப்ஷனும் ஹெல்த்தியா இருக்கும். பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த உணவு எடுத்தோடனே அப்படியே முழுங்கிடுவாங்க. ஸோ வேகமா கடிச்சு அப்படி முழுங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது, அது ஒழுங்கா டைஜஸ்ட் ஆகாது. ஸோ அது டைஜஸ்ட் ஆகாத பொழுது அது நம்ம உடம்புல கொலஸ்ட்ராலாக மாறக்கூடியது. ஸோ அதனாலையுமே நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். ஸோ பெஸ்ட் திங், அதே மாதிரி எப்போதுமே தரையில உட்காந்து சாப்பிட பழங்க. பிகாஸ் தரையில உட்காந்து கால் மடக்கி உட்காந்து சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ஸோ வயிறுக்கு கீழே பிளட் சர்க்குலேஷன் வந்து போகாது. இப்போ மேக்ஸிமம் பிளட் கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா வயிறுல இருக்கும். ஸோ எவ்வளோக்கு எக்ஸஸ் அந்த பிளட் வயிறுல போகுதோ அப்போ டைஜஷன் இன்னும் ஹெல்த்தியா இருக்கும். அதே போல சாப்பிட்டு தூங்க போறீங்க அப்படின்னா, ஸோ மினிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் டைம் கொடுக்கும். ஸோ அதனால தான் ஐடியலி ஸ்பீக்கிங் நைட் டின்னர் இது நம்ம பண்றது இல்லை. பட் ஸ்டில் 7:30 to 8 உங்க டின்னர் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். பிகாஸ் தூங்க போற நேரத்துக்குள்ள ஆல்மோஸ்ட் ஃபுட்டு டைஜஸ்ட் ஆகும். ஸோ எக்ஸஸா அது நம்ம பாடியில போயிட்டு அக்யூமுலேட் ஆகாது. எல்லாத்தையுமே தாண்டி 2 விஷயங்கள், ஒன்ஸ் உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 2 விஷயம் கட்டாயம் செய்யணும். ஒன்று நாக்கை கட்டுப்படுத்தணும், தட் இஸ் தேவையில்லாத உணவுகள் எடுக்கக்கூடாது. அதே போல 2வது பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஏதோ ஒரு வகையில வாக்கிங் போனா கூட பெட்டர். இன்ஃபேக்ட் வாக்கிங் தான் பெஸ்ட் திங். பிகாஸ் வாக்கிங் போறதுனாலுமே நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய HDL நல்ல கொழுப்பு அதிகமாகுது, இதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் தடுக்க முடியும். ஸோ ஏதோ சம் ஆக்டிவிட்டி நம்ம பண்றதுனால ஸோ அந்த கொலஸ்ட்ரால் பாடியில் தங்காம தடுக்க முடியும். அதே போல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் நம்ம மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ வெஸ்லிம் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மெத்தட் ஆர் பெஸ்ட் டைமிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மார்னிங் எந்திரிச்ச உடனே 2 to 3 capsules டிபெண்டிங் ஆன் த பாடி வெயிட் எடுத்துட்டு வாங்க. ஆர் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வெஸ்லிம் கேப்சூல்ஸ் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 2 to 3 டைம்ஸ் எப்பெல்லாம் வாட்டர் எடுக்கணும், இல்லை மேபி வேற ஏதாவது ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா டீயோ காஃபி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வெஸ்லிம் டீ வந்து எடுத்துக்குவாங்க. ஏன்னா அது இன்ஸ்டன்ட் மிக்ஸ். ஸோ ஹாட்டாக வேணும்னா ஹாட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோல்டாக வேணும்னா கோல்டாகவும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 3 times டெய்லி வெஸ்லிம் டீ எடுக்கிறதுனாலுமே அகெயின் ஃபேட் பர்னிங் ப்ராசஸ் வந்து ஹெல்த்தியாக இருக்குது. நைட்ல வெஸ்லிம் ஷேக் எடுக்கிறது பெட்டர். ஸோ பாடி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒபீஸா இருக்கிறவங்க, அதை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு ஃபுட்டை அவாய்ட் பண்ணிட்டு வெஸ்லிம் ஷேக் ஒரு 200 ml பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த சிஸ்டம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3 to 4 months டைம்ல அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 kgs வரைக்கும் உடல் எடையை குறைக்க முடியும். ஸோ எப்போ நேச்சுரலான மெத்தட்ல பசியை கண்ட்ரோல் பண்ணி எக்ஸஸ் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் பர்ன் பண்ணி நம்ம பாடி வெயிட்டை குறைக்க ஆரம்பிக்கிறோமோ இதை நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ சில பேர் கேட்பாங்க, சார் அப்போ வெஸ்லிம் பாடி வெயிட்டை குறைச்சிட்டு இதை ஸ்டாப் பண்ணிட்டா திரும்ப உடல் எடை ஏறுமா அப்படின்னு. உங்க லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணி தான் பாடி வெயிட். ஸோ நீங்க திரும்ப பழைய லைஃப் ஸ்டைல் போனீங்கன்னா திரும்ப பாடி வெயிட் ஏறும். ஸோ எப்போதுமே ஒரு கண்ட்ரோல், ஒரு பேலன்ஸ்ல வச்சிருக்கணும் அப்படின்னா. ஸோ வெயிட் லாஸ் பண்ணும்போது என்னென்ன மெத்தட்ஸ் நீங்க அடாப்ட் பண்ணீங்களோ அதை திரும்ப கண்டினியூ பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ வெஸ்லிம் கேப்சூல், வெஸ்லிம் டீ அண்ட் வெஸ்லிம் ஷேக் மூணுமே பாடி வெயிட்டை குறைக்கிறதுக்காக ஆர் வெயிட் லாஸ் மேனேஜ்மெண்ட்காக இந்த 3 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ அடுத்த செஷன் இது 3வது பில்லர்ல நார்மலைசேஷன், சமச்சீர் நிலை, அதில் இருக்கக்கூடிய இந்த 3 விதமான கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பில்லர் ப்ரிவென்ஷன், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கணும். 2வது நச்சுத்தன்மை நீக்கம், டீடாக்சிஃபிகேஷன் அப்படிங்கிற இந்த பில்லர்.
அடுத்து மூன்றாவதா நார்மலைசேஷன். பிகாஸ் எப்போதுமே குளுக்கோஸ், கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் ரெண்டுமே கண்ட்ரோல்ல இருக்கு. இது ரெண்டுமே கண்ட்ரோல் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய பாடி வெயிட் எப்போதுமே கண்ட்ரோல் ஆகும். அதனாலதான் மூன்றாவது நார்மலைசேஷன், சமச்சீர் நிலை அப்படிங்கிற 3 கேட்டகரி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்த செஷன் நம்ம பார்க்கக்கூடியது 4வது பில்லர், தட் இஸ் சப்ளிமெண்டேஷன், ஊட்டச்சத்துக்கள். நாளைக்கு சப்ளிமெண்டேஷன் இதுல இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். So thank you so much. Wish you all the success. Wish you well.